Hello students, today we'll see the third part in second unit of history, that is from trade to territory. Anglo-Maratha Wars. The Marathas managed to overcome the crisis caused by their defeat at Panipat and after a decade recovered their control over Delhi. However, the old Maratha Confederacy, controlled by the Peshwa, had given way to 5 virtually independent states. Peshwa at Pune, Gaikwads at Baroda, Bhonsle at Nagpur, Holkars at Indore and Scindias at Gwalior. The Peshwa's government was weakened by internal rivalries, and the other 4 leaders were often hostile to one another. Despite this, the Marathas were still a formidable power. இப்போ நம்ம ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ ஆங்கிலோ மராத்தா வார்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ மராத்தாஸ் வந்து ஏற்கனவே பானிபட் போரில் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் வந்து அவங்க தோற்றுருப்பாங்க. ஸோ அதில் நடந்த ப்ராப்ளத்தில் இருந்து அவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் ஆகி வந்துட்டுருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம், டிகேட்ஸ் அப்படின்னா 10 இயர்ஸ்னு அர்த்தம். 10 வருஷத்துக்கு அப்புறம் டெல்லியில் இப்போ தான் அவங்களோட கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அப்புறம் பழைய மராத்தாஸோட கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை யார் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்கன்னா பேஷ்வா தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு 5 மாநிலங்களுக்கு, ஒரு 5 ஸ்டேட்ஸுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கொடுக்க போகுது. ஸோ அது என்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னா பேஷ்வா அட் புனே, ஸோ பூனேல, பரோடா, நாக்பூர், இண்டோர், குவாலியர். ஸோ இந்த 5 ஸ்டேட்ஸும் இதில் வந்து பேஷ்வா கவர்மெண்ட்டில் இன்டர்னல் ரிவல்ரிஸ் அப்படின்னா உள்நாட்டு விவகாரங்கள், ஸோ அந்த மாதிரி அங்கே உள்ள பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. மீதி இருக்கிற 4 ஸ்டேட்ஸ்லேயும் அந்த 4 லீடர்ஸும் ஒருத்தர் எதிர்ப்பாகவே இருக்காங்க. ஹோஸ்டில் அப்படின்னா ஒருத்தர் எதிர்த்தே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் மராத்தாஸ் வந்து இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான பவரில் தான் இருக்காங்க. ஃபார்மிடபிள் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பவர்னு அர்த்தம். த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் அமாங் த மராத்தாஸ் was best utilized by the British in their expansionist policy. ஸோ இந்த மராத்தாஸ்க்கு உள்நாட்டு விவகாரங்கள் அங்கே பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, இதை யார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க? பிரிட்டிஷ். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்தணும், எல்லா இடத்துக்குமே அவங்க விரிவுபடுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து அவங்க பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. The first Anglo-Maratha War 1775 to 82 causes. In case of the Marathas, the first British intervention was at the time of dispute over succession to the Peshwaship following the death of Narayanan Rao. After the death of Narayana Rao, Raghunath Rao became the Peshwa, but his authority was challenged by a strong party at Pune under Nana Padnavis. The party recognized the infant born posthumously to Narayanan's Rao wife, Gangabai, as the Peshwa and set up a council of regency in his name. Having failed in his bid to capture power, Raghunath Rao approached the British for help. The Treaty of Surat between the English and the Raghunath Rao was concluded in 1775. However, the majority of the Supreme British Council in Calcutta was opposed to the Surat Treaty, although Warren Hastings himself had no objection to ratifying the treaty. The council sent Colonel Upton to Pune to negotiate a peace with the Pune Regency. Accordingly, Upton concluded the Treaty of Purandar in 1776. The treaty, however, did not take effect due to opposition from the English government in Bombay. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோட ரீசன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மராத்தா வாரோட ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, பிரிட்டிஷ் எதுக்காக இதில் தலையிட வந்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து என்ன சொல்கிறது, அரியணைக்கு வந்து அங்கே சண்டை நடக்குது. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் அங்கே பேஷ்வாவாக இருந்தது யாருன்னா நாராயண ராவ். ஸோ அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா யார் அவர் பிளேஸில் வர்றது அப்படின்ற பிரச்சனையில் தான் பிரிட்டிஷ் அங்கே உள்ளே வராங்க. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா ரகுநாத் ராவ். அவர் தான் அங்கே பேஷ்வா ஆயிடுறாரு. ஆனால் அவர் பேஷ்வா ஆனது பூனாவில் இருக்கிற ஒரு சிலருக்கு பிடிக்கல. ஸோ அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்ப்பு உருவாச்சு. யாரோட தலைமையில் அப்படின்னா நானா பட்னாவிஸோட தலைமையில். ஸோ நாராயண ராவ் இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் ரகுநாத் ராவ் வந்திருக்காரு. அதை பிடிக்காமல் பூனாவில் ஒரு கேங் ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க நானா பட்னாவிஸோட
தலைமையில். ஓகேயா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாராயணராவுக்கும் கங்காபாய்க்கும் பிறந்த அந்த பிள்ளை தான் வந்து அடுத்த பேஷ்வா ஆகணும். போஸ்ட்மோஸ்லி அப்படின்னா இதில் என்னென்னா அவரோட இறப்புக்கு பின், ஆஃப்டர் டெத் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவரோட இறப்புக்கு பின் அவரோட குழந்தை தான் அதில் பேஷ்வா ஆகணும் அப்படின்றது தான் இந்த பூனா பார்ட்டியோட ஒரு இது. ஓகேயா? ஸோ இப்போ என்னாச்சு, ஸோ அப்போ அவங்க ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகிட்டு, அப்போ ரகுநாத் ராவால் அங்கே பேஷ்வா ஆக முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாரு, என்னால் அங்கே வந்து பவரை வந்து இது பண்ண முடியல, கேப்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்கிட்ட போய் அவர் ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு சூரத் ட்ரீட்டி ஆஃப் சூரத் வந்து அங்கே சைன் ஆகுது. யாருக்கும் இடையிலனா இங்கிலீஷ்க்கும் ரகுநாத் ராவுக்கும் இடையில ஒரு சூரத் ட்ரீட்டி ஒன்று சைன் ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம பிரிட்டிஷ் கவுன்சில் கல்கட்டாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சூரத் ட்ரீட்டியில் எந்த இதுவும் இல்லை, அவங்க இதை ஏற்றுக்கவும் இல்லை. சரியா? ஆனால் வாரன் ஹேஸ்டிங்ஸ்க்கு வந்து இதில் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, ஓகேப்பா எனக்கு இந்த ட்ரீட்டி ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு கொலோனல் ஒருத்தரை அப்டன் அப்படின்றவரை பூனாக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக, சமாதானமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை அனுப்புகிறாங்க. ஸோ அவர் அங்கே போய் ஒரு ட்ரீட்டி ஒன்று இது பண்ணுறாரு, அதுதான் ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் 1776. ஆனால் இந்த ட்ரீட்டி ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக வரல. ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் கவர்மெண்ட் பாம்பேயில் இருக்கிறாங்களே, அந்த இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரீட்டிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இந்த ட்ரீட்டி ஒன்றும் அவ்வளோ தூரம் பெருசாக கொண்டு வரல. கோர்ஸ் இன் 1781 Warren Hastings dispatched British troops under Captain Popham. He defeated the Maratha chief Mahadaji Scindia in a number of small battles and captured Gwalior. Later, on 17th May 1782, the Treaty of Salbai was signed between Warren Hastings and Mahadaji Scindia. ஸோ இந்த போர் எப்படி நடக்குது அப்படின்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷோட ஆர்மியை போப்பம் அப்படின்ற கேப்டன் தலைமையில் அனுப்பி மராத்தா சீஃபான மகதாஜி சிந்தியாவை வந்து இது பண்ணுறாங்க, டிஃபீட் பண்ணுறாங்க. மகதாஜி சிந்தியா எந்த பிளேஸில் இருக்கிறார் அப்படின்னா குவாலியரில் இருக்கார். ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணுறாங்க. நிறைய சின்ன போர்களில், ஸ்மால் பேட்டில்ஸ்னால் சின்ன பேர்களில் வந்து போர்களில் அவங்கள டிஃபீட் பண்ணி குவாலியரை வந்து அவங்க இது பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு ட்ரீட்டி ஆஃப் சல்பாயின்னு சொல்லி ஒன்று சைன் பண்ணுறாங்க. யாருக்கும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மகதாஜி சிந்தியாவுக்கும் இடையில ஒரு ட்ரீட்டி ஒன்று சைன் ஆடுது. ரிசல்ட்ஸ்: Raghunath Rao was pensioned off and Madhav Rao too was accepted as the Peshwa. Salzit was given to the British. The Treaty of Salbai established the British influence in Indian politics. It provided the British 20 years of peace with the Marathas. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிலோ மராத்தா அவரோட முடிவில் என்னது அப்படின்னா, ரகுநாத் ராவ் தான் அதில் வந்து பேஷ்வாவாக இருந்தார். ஸோ அதில் தான் பிரச்சனை வந்தது. இப்போ அவர் வந்து பென்ஷன் கொடுத்து நீங்கள் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியாச்சு. இப்போ யார் வராங்க, மாதவ் ராவ் டூவை வந்து பேஷ்வாவாக அக்செப்ட் பண்ணியாச்சு. சால்செட் அப்படின்ற பிளேஸை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ட்ரீட்டி ஆஃப் சல்பாயில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரீட்டி ஆஃப் சல்பாயின்ற ஒன்று போட்டதுனால தான் பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியன் பாலிடிக்ஸில் ரொம்பவே விரிவடைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கும் மராத்தாஸ்க்கும் இடையில ஒரு 20 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு இது நிலவுதுன்னு வச்சுக்கலாம். Now we are going to see about the internal affairs of the Marathas. The internal affairs of the Marathas deteriorated further after the close of the First Maratha War. Nana Fadnavis grew fond of power, jealous of Mahadaji Scindia, and became progressively inclined to seek the support of the English. The young Peshwa, that is Madhava Rao too, tried to improve the affairs but could not check the rivalry of the Maratha chiefs. Mahadaji Scindia died in 1794 and was succeeded by his grandnephew. His name is Daulat Rao Scindia. His death left Nana Fadnavis supreme at Pune and the English to expand their influence in North India. Peshwa Madhav Rao too committed suicide in 1795 and Baji Rao too, the worthless son of Raghunath Rao, became the Peshwa. The death of Nana Fadnavis in 1800 gave the British an added advantage. ஸோ நம்ம இப்போ மராத்தாஸோட உள்நாட்டு விவகாரங்கள், உள்நாட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாருக்கு அப்புறமே அவங்கள்ட்ட ஏற்கனவே கொஞ்சம் உள்ள பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த ஆங்கிலோ மராத்தா வாருக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னுமே அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நானா ஃபட்னாவிஸ் இருக்கார் இல்லையா, அவரோட அதிகாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறத பார்த்து மகதஜி சிந்தியாவுக்கு கொஞ்சம் பொறாமை. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் கிட்ட சப்போர்ட் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டைம் என்னாச்சு அப்படின்னா நம்ம யங் பேஷ்வா மாதவ்ராவ் டூ, ஸோ அவர் தான் இப்போ பேஷ்வாவாக இருக்காரு நம்ம பார்த்தோம் இல்லையா. ரகுநாத் ராவை வந்து பென்ஷன் கொடுத்து அனுப்பிட்டு மாதவ்ராவ் டூவை இப்போ பேஷ்வாவாக வச்சுருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, உள்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கூடையும் கொஞ்சம் நல்லாவே ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகிறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் அவர் மராத்தா சீஃப்ஸ்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் மகதஜி சிந்தியா இருக்கார் இல்லையா, ஸோ இவரை பற்றி பொறாமப்பட்டார்ல மகதஜி சிந்தியா, இவர் வந்து 1794 இறந்துடுறாரு. இவருக்கு அப்புறம் இவரோட நெஃப்யூ வராரு, அவர் பேர் வந்து தௌலத் ராவ் சிந்தியா. ஸோ இவர் வராரு. இந்த மகதஜி சிந்தியா இறந்தார் இல்லையா, அதுக்கப்புறமே வந்து நானா ஃபட்னாவிஸ்க்கு பூனாவில் அவரோட அதிகாரம் எல்லாமே அவர் இழந்துருவார். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு இது ஒரு சான்ஸாக போச்சு. எதுக்கு, அவங்களோட இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லையா, அவங்களோட அதிகாரத்தை நார்த் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசனாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் என்னாச்சு, 1794 மகதஜி சிந்தியா இறந்துருக்காரு. 95 பேஷ்வா மாதவ்ராவ் டூ அவர் சூசைட் அட்டம் பண்ணிடுறாரு, அவரும் இறந்துடுறாரு. ஸோ இவருக்கு அப்புறம் யார் வருவா, ரகுநாத் ராவ் அப்போல வேண்டான்னு சொன்னாங்க இல்லையா, அவரோட பையன்தான், அதாவது ஒரு பாஜிராவ் டூ அப்படின்றவர். அவருக்கு வந்து அவ்வளோ தைரியமும் ஒரு இதுவுமே கிடையாது. அவர் தான் வந்து அடுத்த பேஷ்வா இருக்கார். ஹீ இஸ் அ ஒர்த்லெஸ் சன் ஆஃப் ரகுநாத் ராவ். இவர் தான் அடுத்த பேஷ்வா. இப்போ யாரெல்லாம் இறந்தாச்சு, மகதஜி சிந்தியா இறந்துட்டார், மாதவ்ராவ் டூ இறந்துட்டார், அதுக்கப்புறம் நானா ஃபட்னாவிஸும் இறந்துட்டார். எப்போ 1800 இறந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவா வந்து பவரான ஆளுங்க யாரும் இல்லை. ஸோ நம்மளோட இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக பிரிட்டிஷ் எடுத்துக்க ஆரம்பித்தாங்க. Jashwant Rao Holkar and Daulat Rao Scindia were fighting against each other. The Peshwa supported Scindia against Holkar. The Peshwa and the Scindia agreed to help each other. Holkar marched against the Peshwa. The combined forces of Scindia and the Peshwa were utterly defeated in 1802 and captured the city. Baji Rao too approached Lord Wellesley and then Governor General of India for help. Lord Wellesley welcomed the Peshwa and made him sign the Treaty of Bazaine, in other words the Treaty Subsidiary Alliance, accepting the status of a British subsidiary in 1802. As an immediate to the Treaty of Bazaine, the British troop marched under the command of Arthur Wellesley towards Poona and restored the Peshwa to his position. The forces of Holkar vanished from the Maratha capital. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஜஷ்வந்த் ராவ் ஹோல்கர், ஹெச் அப்படின்னு வச்சுக்கலாம், ஹோல்கர், அண்ட் டவுலட் ராவ் சிந்தியா, ஸோ சிந்தியான்றதுக்கு எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ தீஸ் டூ பீப்புள், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. இதில் நம்ம பேஷ்வா பாஜி ராவ் டூ இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம சிந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சிந்தியாவும் பேஷ்வாவும் சேர்ந்து ஹோல்கருக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையுமே சேர்ந்து ஹோல்கர் தோற்கடிச்சிடுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம பேஷ்வா பாஜிராவ் டூ இருக்கார் இல்லையா, அவர் வந்து லார்ட் வெல்லஸ்லி கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. வெல்லஸ்லி யார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் தான் வெல்லஸ்லி. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னே அவர் சரி வாப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ட்ரீட்டி ஆஃப் பெசைன் அப்படின்னு சொல்லி ஒன்று அவங்க சைன் பண்ணுறாங்க. எதுக்காக, இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக ட்ரீட்டி ஆஃப் பெசைன் ஒன்று சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணி ட்ரீட்டி ஆஃப் சப்சிடியரி அலியன்ஸ் அப்படின்னு ஒன்றையும் சைன் பண்ணுறாங்க. அது என்னென்னா அது ஒரு துணைப்படை திட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் நீ வந்து ஜாயின் பண்ணணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்டி, நீ என்னோட ஒரு இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரீட்டி. ஸோ ரெண்டு ட்ரீட்டியை சைன் பண்ணியாச்சு. சைன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அவங்களுக்கு வந்து ஓகேன்னு பண்ணிட்டாங்கல்ல பேஷ்வா, அதனால் இப்போ என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் ஜெனரல் வந்து அவங்களோட ஆர்மி அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க, அவங்களோட ஆர்மியை பூனாவுக்கு அனுப்புகிறாங்க. பூனாவுக்கு அனுப்புனா தானே ஹோல்கர் கூட சண்டை போட முடியும். ஸோ அங்கே அனுப்பி யாரோட லீடர்ஷிப்பில் அந்த ஆர்மி போகுது அப்படின்னா ஆர்த்தர் வெல்லஸ்லி. ஸோ இவர் தான் வெல்லஸ்லியோட பிரதர். ஸோ இவங்களோட தலைமையில் ஒரு கேங் அங்கே போய் அவங்கள வந்து இது பண்ணி அந்த பேஷ்வாக்கு அந்த பொசிஷனை திரும்ப வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபோர்ஸஸ் ஆஃப் ஹோல்கர் இருக்காங்க இல்லையா, யாருக்கா எதிராக இருந்தவங்க, பேஷ்வாக்கும் சிந்தியாவுக்கும் எதிராக இருந்தது தான் இந்த ஹோல்கர். இப்போ இந்த ஹோல்கரை ஃபுல்லாகவே அந்த மராத்தாவிலேருந்தே ஃபுல்லாக வேனிஷ் பண்ணியாச்சு, அதாவது அவங்கள அங்கேருந்து ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம்.